இது ஒரு ஆர்வம்ன்றதை தாண்டி நம்ம நிறையா படங்கள் அதோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்ருக்கோம். அதுபோல் ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து 4 பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க நீங்களே இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுத்த தைரியம் தான் இந்த இதுக்கு காரணம். நான் யார்கிட்ட அசிஸ்டண்ட் இருந்தாலும் பட் ஆட்டக்கத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த படங்களை டெய்லி பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கோம். அதில் எல்லாமே இன்னும் ஸோ அதுவே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு சென்னையில் நடக்கிற தொடர் கொலைகளுக்கு அதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதில் அதுக்கு என்ன காரணம், யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, பின்னாடி இதுன்றது தான் அதோட ஸ்டோரி. நல்ல ப்ரொடியூசராக இருக்கும்போது ஏன்டா இந்த வேலை தேவையில்லாத வேலைன்னு நிறையா பேர் நம்மளை கேட்டிருக்காங்க. ஒரு எண்டில் எனக்கே கூட தோணுச்சு, ஐயோ தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணுறோமோ அப்படின்ட்டு. ஸோ உள்ள பெரிய பயம் இருக்க தான் செய்யுது. பட் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை சொல்லும் போது தான் அது சரியாக தவறான்னு தோணும். இல்லை இப்போதைக்கு எனக்கு இந்த மாவன் முடிஞ்சோன்னா எனக்கு சீரியஸான ப்ரொடக்ஷன்ஸ் இம்பார்ட்டன். எனக்கு ஒரு 3-4 படம் அடுத்த லைனப்பில் இருக்குது. ஸோ அந்த படங்களோட ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு தான் அடுத்தது எதை பற்றி சிந்திக்கிறேன் நான். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க சார், அப்படியே உட்காருவாங்க. இந்த பையன் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6 பேக் ஆஃப் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. லைட்டாக அப்படியே சாஞ்சான்னா அவ்வளோதான். இந்த பொண்ணு வந்து இவன் 6 சாப்பிட்டா 8 சாப்பிடுவாங்க.